பள்ளிக்கு புள்ளிக்கு கோக்கு பார்த்தாலும் மற்ற மலை டீ காபி சொல்லுங்க சாமி பரவாயில்ல டீ சொல்லுங்க சார் டீன்னு சொல்லாதீங்க டீ வேணும் பொண்டாட்டி நீங்க டீ சொல்லுங்க பள்ளிக்கு புள்ளிக்கு கோக்கு பார்த்தாலும் மற்ற மலை படுத்து வந்து உங்கள் பாதத்தில் போட்டு சரி என் பட்டால் துணித்து இரு கருத்துக்கு துப்பி வணங்கினேன் பட்டா எப்படி எல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா எப்படிங்க அண்ணன் அழகுடனே அசைந்து வரும் பூங்கொடியே அண்ணன் போல் நடந்து அசைந்து விழுந்து வரும் பூங்கொடியே மன்னவருடைய பாதத்தை விடுதலாலே என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பான். சாமிட்டியாக இருந்தாலும் ஏங்க எங்க செட்டு போட்டிக்காரருக்கு டீ வேணுமா? டீ அப்படியே வச்சிருந்து கொடுத்துருக்கா அவர் வணங்கிடுவார். சுகமாக வாழ்ந்திருப்பாள். இருந்தாலும் அந்த உலகத்தில் இருந்த தேவியானை 1000 தாய்மாரை விட்டு அது சீக்கிரமாக எடுத்த காரணம் தெரியும். என்னங்க இந்த தினமாக தேவாதி தேவர்களும் அசுராதி அசுரர்களும் மன்னாதி வடகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்கிறார். யாரு? தேவேந்திர மன்னன். உண்மைதான், தேவர் சபை அமைக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதனால தேவர் சபைக்கு புறப்படுவோம்.
பிரமதேவா, உங்களுடைய பாதாரம் இந்த கமலநதி ஆதாரமாக இந்த தேவேந்திர மன்னனும் இந்த தேவ இந்திராணியும் அனைத்து வாசனாதி மகளை பறித்து வந்து உங்கள் பாதத்தை நமஸ்கரித்தோம் சுவாமி. பாதத்தை வழியிலே பாகுடைய வந்திருப்பேன். இருந்தாலும் என்ன மாதத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு முறை இந்த தேவாதி தேவலோகத்தில் தேவர்கள் எல்லாம் ஒன்று சூழ தேவர் சபை கூடுவது வழக்கம் அல்லவா? அதனாலே தேவர் சபையாக மட்டும் அமைத்து யாருக்கு என்னென்ன குறை, யார் யாருக்கு என்ன கண்டிருக்கிற வேலை உங்களுக்கு. அதனாலே இன்றைய தினம் அந்த தேவர் சபை கூடும் நாள். அதனாலே சபை கூட்டும் நாளா? ஆமா, அமைக்கும் பொறுப்பு, அமைக்கும் பொறுப்பு. அதனாலே இன்னும் யார் யாரெல்லாம் வருகிறார் என்று சொல்லி தேவர்களுக்கு மன்னாதி வளர்க்கலாம் அழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். பிரபதவன் நான் வந்துவிட்டு இன்னும் யார் யார் வருகிறார் என்று பார்ப்போம். பார்க்கலாம். ஆனால் கேளுங்கள், தேவர்கள் சபைக்கு யார் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது வருவதற்காக நான் அருவட்டவன
மூளை இருக்குதா இல்லையாடா? அது எத்தனை விட சொல்றது ஏண்டா? எங்க அக்கா மாம தாய் மாமன் ஏண்டா 3 பேரு உசுரோட 3 தேவரமா இருக்கும். உசுரோட இருக்கும் போதே கொல்லி வைக்கிறியா? நீ எனக்கு அடிக்க மாட்டேன். உசுராகும் போது கொல்லி வைக்கிறாங்களா? ஏய் இவங்க 3 பேர் என்னைக்கு இருந்தாலும் சாவாங்கல்ல? யாரா இருந்தாலும் சாவா. அம்மா என்னைக்கு இருந்தாலும் 3 பேர் சாவாங்களா சாவ மாட்டாங்க? சாவாங்கல்ல உறுதி. செத்து போனா எரிக்கிறாங்களா பதிக்கிறாங்களா அவங்க எப்படா தெரியும்? தெரியாத. தெரியுமா? தெரியாத. அதனாலதான் நான் உயிரோட இருக்கும்போது நான் கொல்லி வச்சா நான் தான் வச்சான்னு தெரிஞ்சுட்டு சாவாங்க. வச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி உன் வழியிலேயே வரேன். என் வழியில் வந்தீங்கன்னா நீ பிழைக்க முடியும். ஆமா சரி. உனக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க. எங்க படிக்கிறாங்க? எங்கேயோ படிச்சுட்டு போறான். நல்லா கேட்டுங்கம்மா. 2 பசங்க மெடிக்கல் காலேஜ் வெளிநாட்டுல படிக்கிறாங்க. ஆமா பொய் இல்ல நெசம்தான். சத்தியம் பண்ண இவன் வழியிலே வரலாம். நம்ம சத்தியமா சாமி சத்தியமா டாக்டர் படிக்கிறாங்க. அப்படி வெளிநாட்டுல படிக்கிறாங்க. திடீர்னு நீ அவுட் ஆகி போயிடுற. செத்து போன உடனே உன் பசங்களுக்கு அங்க இருந்து பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வரதுக்கு லேட் ஆகி போயிடும். உன் சவத்தை எடுத்தாகணும். அவங்க வரதுக்கு லேட் ஆகி போயிருமில்ல? ஆமா. அதனால நான் உனக்கு என்ன ஆகுது? பயனாட்டே வச்சுக்கோ. அந்த பசங்க வரல பரவாயில்ல. நான் உனக்கு இப்போ உயிரோட கொல்லி வைக்கிறேன். என்ன மயிருக்கு? நீ என்ன மயிருக்கு கொல்லி வைப்ப? ஏய் கரண்ட் அடுப்புல அட்வான்ஸ் கொடுத்து வச்சுக்கிறா. கரண்ட் அடுப்புலையா? கொண்டு போய் பணத்தை வச்சு உள்ள தள்ளி விட்டா குப்பீர் நெருப்பு பிடிச்சிட்டே இருக்கும். என்ன மயிருக்கு நீ கொல்லி வைப்ப? கண்ணு அதுக்கு நாங்க தான் போன் பண்ணி சொல்லணும். என்ன தேவையில்லை. கருப்பு வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுக்கிறேன். எப்படி இன்னொரு போன் வந்து 4 மணி நேரம் சிக்னல் எல்லாம் ஒரே இடத்துல கிடந்தா நான் செத்து போயிட்டேன்னா வண்டி கருப்பு வண்டி வந்து தூக்கிட்டு போயிடும். ஓ அப்படியா? நாளைக்கு பூரா பணத்தை கட்டி எல்லாத்தையும் கொள்றேன். என்ன சொல்றேன்? டீ கொடுத்து இருக்கிறாங்க. அண்ணா டீ கொடுக்காதண்ணா. அண்ணா டீ செத்தனா கொடுக்காதே. ரவுஸ் பாட்டு பாடுமா டீ குண்ணா? ஏப்பா அது இருக்கட்டும். இப்ப வந்தோம் வருவானா? மகாராஜாடா வருவானா? வருவானா? அம்மா பேசாத. இப்ப வந்து வருவானா? வராரு. அவன் ஆம்பளையா இருந்தா அவன் ஆம்பளையா இருந்தா அது அதுல மறைச்சிருந்தா. எதுல மறைச்சிருந்தா? முகத்துல மேஜ முளைச்சிருந்தா. வர சொல்றான். வராரு. அந்த காலத்துல கட்டெரும்பு கட்டி போட்டு அடிச்சு விடாடுறா. ஏன் கட்டி போட்ட? அவுத்து விட்டா கடிச்சு விடுன்னு பாத்துட்டு இருக்கிறேன். கட்டெரும்பு அவுத்து விட்டா கடிச்சு விடுவா. என்னடா? வராரு பாரு. வர சொல்றா பாக்கலாம். வராரு பாரு. வர சொல்றா. சொல்ற மாதிரி ஆயி போச்சு பாருங்க. சரியா போயிரு நினைக்கிறேன். అందరిచేది కంటాలి పైన தம்பி பாமாளி நாளைக்கு வெறிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை பண்ணி எப்படி 200 ஒரு ஊருக்கே இந்த பண்ணி அவங்க காட்டாரா வார்த்தவள. ஆனா பாரு 1.5 இன்ச்சு இருக்கும். பல்லு உன்னாட்டுவேன். என்னடா பருப்பு பேரளவல
படல்ல போட்டா தங்க. யாரங்க? நான் இங்கே. ஏங்க என்ன அடிக்கிறீங்க? யாரு? நான் தான் பின்னாடி மந்திரி. என்ன சாடி குலாய்க்கா? நீங்க வேற. அவர் செத்து போயிட்டாருன்னா நான் தான் பின்னாடி மந்திரி. நான் மயிருக்கு நான் ஜாவனி புரியா? ஆ பூஜாவோ. அவர் சாவும்போது சாவுவார். தெரியாதா? இருக்கட்டும். இருக்கட்டும். நான் வந்து வரேன். நான் வந்து எங்கோ சென்று விட்டான். அரசர் அழைத்தான். நான் அழைத்து கொண்டு வருவார். பாருங்க பாருங்க. ஏங்க முன்னால போய் நிக்காதங்க, நீங்க பின்னாலே போய் நிக்குங்க. உட்காருமா. அதெல்லாம் ஒட்டனோட காட்டுல குறுப்பு. ஆமா. ஏங்க போய் மகாராஜா கூட்டம் சொல்றார். வர முடியாத கால கூட்டி போய் சொல்றான். என்ன நடக்குது? வர முடியாத கால கூதி. வர முடியாது. ஒருத்தரா சம்பளம் வாங்கிப்போ. ஏங்க அப்படிதான் அவரு சொன்னாருங்க. அவன் முன்னாடி தல் சொல்ல அந்த வார்த்தை நடித்தல் சொல்லல. அவன் மண்ட சொல்றேன் கேட்டோம். என்ன சொல்றேன்? கேட்டு ஏன் உங்க சொன்னது போய் சொன்ன அடிக்கிறாரு? நீ சொன்னது வர முடியாத கால கூதி அடிக்கிறாரு. அப்படியா? இப்ப என்ன சொல்லி விட்டாரு? கேடு அழைத்து விழித்து கொண்டு கேடு அழைத்து விழித்து கொண்டு வர கேடு அழைத்து விழித்து கொண்டு வர அடுத்த பொழுது புடிச்சிட்டு ஏய், அடுத்த பேர் சொல்றாரு. மந்திரி கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால வரதுக்கு டைம் இல்லைன்னு போய் சொல்லிடு. மகாராஜா மந்திரிக்கு கல்யாணம் ஆகி போச்சா? மந்திரிக்கு கல்யாணம் ஆகி போச்சா? சொல்றேன் மந்திரிக்கு என்ன வாய் பேச்சா நிக்கிறான் பாவம். மந்திரிக்கு சொல்றேன் என்னடா ஓமியாட்ட சொத்து கூதி. மந்திரி கல்யாணம் ஆகி போச்சா? கல்யாணமா? ஆமா, அதனால வரதுக்கு டைம் இல்லையா? கல்யாணம் ஆனாலும் வரல. அப்படி இப்படி உல்லாசமா இருந்து விட்டு சீக்கிரம் ஒரு சொல்வோம். அப்படியேவா? கல்யாணம் ஆனாலும் பரவாயில்லையா? சீக்கிரமா கூட்டம் சொல்றேன். ஏன் மந்திரி கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. மந்திரி கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. நல்லா சொல்லணும். மந்திரி கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. மந்திரி கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. 5 மாசம் ஆகுது. மந்திரி பொண்டாட்டி 10 மாசம் முழுவாதுரா மறுபடியும் ஒரு கூட்டிட்டு போய் சொல்லு. அப்படி சொல்லுமா? அப்படி சொல்லி ஆனா பணம் கொடுப்போம். ஏங்க என்னது? மந்திரி கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுதா? சரி. மந்திரி பொண்டாட்டி 10 மாசம் முழுவாக்குறாளா? வர முடியாத கால கூதி. கல்யாணமாக எவ்வளவு நாள் ஆகுது? கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. மாசமா இருக்கிறது 10 மாசம். சரிடா, கல்யாணமாகி 5 மாதங்கள். மாசமா இருக்கிறது 10 நாள். எப்படா 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 கேளுடா கேளுடா. ஐயா ஏடா கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. ஆமா. எப்படி மாசம் ஆகுது 10 மாசம்? மந்திரி அடி வாங்கி மோட்டர் செல்ஃப் எடுக்கல. மோட்டர் செல்ஃப் எடுக்கல. ஏடா தலையில அடிக்கிறதுக்கு மோட்டர் செல்ஃப் எடுக்கல. மோட்டர் செல்ஃப் எடுக்கல. பிள்ளைங்களாம் மாவியாயிருவானு. பிள்ளைலாம் மாவி ஆயிடுவாங்க. போய் சந்தையில போய் எந்த சந்தையில? வையப்பால சந்தையில போய் வையமலை சந்தையில போய் அடுத்த முண்டாட்டி 5 மாசம் சனியார் கூட்டிட்டு வந்தாலும் போய் சொல்லு. ஏங்க 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 என்ன 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 ஏங்க என்னடா சொன்னா? உன்னை ஓம்ப சொன்னா. ஏய் வையப்பால சந்தையில அதெல்லாம் வைக்குது. என்னது? ஏங்க எப்படி 10 மாசம் கேக்குறீங்களா? அம்மா மோட்டர் அடி வாங்கி மந்திரிக்கு எடுக்கலையா? மோட்டர் அடி வாங்கி இல்ல மந்திரி அடி வாங்கி மந்திரி அடி வாங்கி மோட்டர் செல்ஃப் எடுக்கலையா? அதனால காரணங்களை போட வேண்டாம். இல்லீங்க, அவர் மோட்டருங்க. சரி சரி பிள்ளைகளால பாவி ஆயிடுவானு சொல்லி வையமலை சந்தைக்கு போய் அடுத்த முன்னாடி 5 மாசம் சனி வர பிடிச்சிட்டு வந்தோம். சரியா? ஆமா. அடுத்து போடுங்க. பாரு கொடுத்துடா. பாரு கொடுத்துட பரவாயில்லை. சீக்கிரம் வளைச்சு கொடு பாபு. எப்படிங்க? பாரு கொடுத்துட பரவாயில்லை. சீக்கிரம் வளைச்சு கொடுக்கலாம். என்ன சொல்றானே புரியல. பால் கொடுத்தாலும் பரவாயில்லையா? விதவி பால் கொடுத்தாலும் கூட்டிட்டு சொல்றாரு. மந்திரி பொண்டாட்டி 10 மாதம் என்ன விட மாட்டியா? 10 மாதம் மந்திரி பொண்டாட்டி உருவாக இருந்தால. ஆமா. திடீர்னு இருந்திருந்தாப்ல இருந்தாப்ல இடுப்பலி பிடிச்சி மந்திரி பொண்டாட்டி ஐயோ ஐயோ கத்துறா. நேரா ராசிபுரம் போய் ஒரு கார் எடுத்துட்டு வந்து காருக்குள்ள மந்திரி உட்காந்துட்டான். கார் எவ்வளவு வேகம் போகுதோ அவ்வளவு வேகம் மந்திரி பொண்டாட்டி காரை பின்னாடி தள்ளிட்டே ஓடுறான்னு போய் சொல்லுவோம். என்னது? மந்திரி பொண்டாட்டி மாசமா இருந்தாங்கல்ல, திடீர்னு இருந்திருந்தாப்ல மந்திரி பொண்டாட்டிக்கு பிரசவ வலி எடுத்துக்கிச்சா. பிரசவ வலி எடுத்து இங்க இருந்து ராசிபுரம் போய் ஒரு கார்